ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் இயர் குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட மென்டல் அபிலிட்டி சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. 2PJ நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்பிள்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P@L அப்படின்னும் அதுக்கு எது ரிலேஷனாக இருக்குது அப்படின்னா Y75 அது வந்து ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா $சிம்பிள் 1# அப்படின்றது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு P இங்கே இருக்குது. இந்த சீரீஸில் P இங்கே மட்டும் தான் இருக்குது. அடுத்தது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி @ இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா L இருக்குது. சரியா? இதுவே Y எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒய்யை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டுக்கு முதல்ல வந்து Y இருக்குது. அடுத்தது 7 எங்கே இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு எலமெண்ட் தள்ளி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 தள்ளி பார்த்திங்கன்னா 5 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட் 2 தள்ளி அடுத்தது P வந்துருச்சு. அடுத்தது ஒரு எலமெண்ட் தள்ளி 8, அடுத்தது 2 தள்ளி L. அதே மாதிரியே இங்கே இருக்கா. கடைசியிலேருந்து 1 தள்ளி Y, அடுத்தது பார்த்திங்கன்னா 1 தள்ளி வந்து என்னது 7, அடுத்தது 2 தள்ளி 5. சரியா? அதே மாதிரி இதுவும் இருக்குது. இது முதல்லேருந்து இருக்குது, அது கடைசியிலேருந்து இருக்குது. அதுதான் வித்தியாசம். இப்போ என்னென்னா அடுத்தது சிம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். சிம்பிள் 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்லேருந்து 6வது ஆளாக சிம்பிள் இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம எவ்வளோ பார்க்கணும்? 1 2 3 4 5 6. கடைசியிலேருந்து நம்ம 6வது சிம்பிள் பார்க்கணும். F அப்படின்னு வரும். அடுத்தது 1 இருக்குது. 1 இங்கே எங்கே இருக்குது? 2 தள்ளி 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன 2 தள்ளி பார்க்கணும். Fக்கு 2 முன்னாடி தள்ளி டாட் இருக்குது. டாட் வரும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆஷ் கொடுத்துருக்காங்க. ஆஷ் வந்து என்னென்னா 1 தள்ளி ஆஷ் இருக்குது. இந்த பக்கம் டாட்டை தாண்டி 1 தள்ளி என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ F.3 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். சரியா? F.3 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்ட்டை வந்து என்னென்னா டிவைடாக எடுத்துக்கோங்க, மைனஸை இன்ட்டாக எடுத்துக்கோங்க, டிவைடை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க, ப்ளஸ்ஸை மைனஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா ஆப்ரேஷன்ஸையும் மாற்ற போகிறோம். 3 - 15 டிவைடட் பை 19 இன்ட்டு 8 + 6 இதனை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா 3 மைனஸை வந்து என்ன மாற்றிருக்காங்க? இன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ட்டு மாற்றியாச்சு. அதாவது 15 எடுத்து எழுதுகிறோம். டிவைடை என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ்ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ ப்ளஸ்ஸு 19. அடுத்தது மல்டிப்ளிகேஷனை என்ன மாற்றிருக்காங்க? பெருக்கல்ல டிவைடாக மாற்றிருக்காங்க. டிவைடு 8. அடுத்தது என்னென்னா அடுத்தது ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? -6 அப்படின்னு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அதுவும் ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ் விதிப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பார்க்கணும். அடுத்தது டிவைடை பார்க்கணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், அடுத்தது அடிஷன், அடுத்தது சப்ராக்ஷன். இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறதா முதல்ல பார்க்க போகிறோம். ப்ராக்கெட்டில் டிவிஷன் இல்லை, நம்மளுக்கு என்ன இருக்குது? பெருக்கல் தான் இருக்குது. ஸோ அதனால் பெருக்கலை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். பெருக்கல் பண்ணால் என்ன வரும்? 45ன்னு வருமா? 45ஓட ஒரு 19 கூட்டணும். 45ஓட 19 கூட்டணும். டிவைடட் பையில் என்னது 8 இருக்குது, -6 அப்படின்னு நம்மளுக்கு வரும். 45ஐயும் 19ஐயும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 64 வரும். 64 டிவைடட் பையில் 8 -6 அப்படின்னு இருக்குது. அடுத்தது ப்ராக்கெட்டுக்கு அடுத்தது எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டிவைடுக்கு. டிவைடு இங்கே இருக்கா? ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம டிவைட் பண்ணுறோம். 64 டிவைட் பை 8 என்ன வரும் அப்படின்னா =8 வருமா? 8 - 6 அப்படின்னு வரும். 8லேருந்து 6 கழிச்சா 2 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் C 2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் இதுதான் வந்து ஒரு நீர் தொட்டியோட கொள்ளளவு. ஒன்று வந்து என்னென்னா நீளம் நம்மளே வச்சுக்கலாம். நீளம், அகலம், உயரம். 3 வந்து என்னென்னா நீளம் சொல்லியிருக்காங்க, அகலம் சொல்லியிருக்காங்க, தொட்டிக்கு உயரம் வந்து சொல்லியிருக்காங்க. இது 3த்தையும் சொல்லிட்டாங்க. அந்த தொட்டியோட கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல என்னென்னா இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னென்னா கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன செவ்வகம் ஷேப்பில் தான் வந்து இந்த தொட்டி வந்து இருக்கும். ஆக்சுவலி கன செவ்வகத்துக்கு முதல்ல கொள்ளளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம கன அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு ஈஸியான ஃபார்முலா தான், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். அப்போ என்ன பண்ணணும், 3த்தையும் பெருக்கணும். 10 இன்ட்டு 5 இன்ட்டு 1.5 சரியா. 10ம் 5ம் பெருக்குனா 50. 50 இன்ட்டு 1.5 எவ்வளோ வரும் அப்படின்னா 75 வரும். 75 மீட்டர் க்யூப்னு வரும். ஓகேவா, 75 மீட்டர் க்யூப் அப்படின்னு வரும். இப்போ இங்கே வந்து என்னென்னா 75 மீட்டர் க்யூப், நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், 75 லிட்டரை வந்து போய் என்னென்னா செலக்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் 75 லிட்டர் கிடையாது. 1 மீட்டர் க்யூப் அப்படின்றது 1000 லிட்டருக்கு வந்து என்னென்னா ஈக்குவல். சரியா, 1 மீட்டர் க்யூப் அப்படின்றது 1000 லிட்டருக்கு ஈக்குவல். அதாவது 1 மீட்டர் க்யூப் கன அளவு உள்ள ஒரு தொட்டி எவ்வளோ வந்து தண்ணியை பிடிக்கும் அப்படின்னா 1000 லிட்டர் தண்ணியை வந்து பிடிச்சிக்கும். அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து என்னென்னா 75 மீட்டர் க்யூப் வந்து ஒரு தொட்டி இருக்குது. அப்போனா அதில் எவ்வளோ தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், 75 இன்ட்டு 1000 ஈக்குவல் டு என்ன, 75,000. 75,000 லிட்டர் வந்து என்னென்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரியா, 75,000 லிட்டர் வந்து தண்ணி வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்ததில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோலம். கோலம் அப்படின்னா என்னென்னா ஸ்பியர். ஓகேவா, அந்த மாதிரி ஸ்பியர் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, உருளை சிலிண்டராக வந்து மாற்றுறாங்க. அந்த உருளையோட உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறாங்க முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வடிவத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒரு வடிவத்தில் ஒரு பொருள் இருக்குது, அதை வந்து உருக்கி வந்து இன்னொரு வடிவத்தில் அந்த பொருள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன மீனிங் அப்படின்னா, 2 பொருளோட கன அளவும் சேம். இப்போ உருளையோட கன அளவு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலத்தோட கன அளவு. ரெண்டும் வந்து என்னென்னா ஈக்குவலாக இருக்கும். சரியா, இப்போ உருளையோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கள். உருளையோட கன அளவு ஃபார்முலா πr² h அப்படின்றது தான் உருளையோட கன அளவு ஃபார்முலா. கோலம்க்கு என்னென்னா 4/3 πr³ அப்படின்னு வந்து வரும். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற r வந்து வேறு, இங்கே இருக்கிற r வந்து வேறு, 2 r மொத்தமாக இருக்குது. சரியா, ஏன்னா வந்து என்னென்னா உருளையோட ஆரம் வேறு, இதோட ஆரம் வேறு. உருளையோட ஆரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர். கோலத்தோட ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர். இதுவே உருளையோட ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம். பையும் கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறத எழுதுங்க. r1² h ஈக்குவல் டு 4/3 r2³ அப்படின்னு நம்மளுக்கு வரும். சரியா, இப்போ எது r1 எது r2 அப்படின்னு முதல்ல எழுதிடலாம். r1 அப்படின்றத நான் எந்த பக்கம் எழுதியிருக்கேன், உருளை பக்கம் எழுதியிருக்கேன். உருளை பக்கம் இருக்கிறது 8, ஆனால் r1 ஈக்குவல் டு 8. அப்போனா r2 ஈக்குவல் டு என்ன வரும், இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 12 அப்படின்னு வரும். சரியா, இப்போ r1 r2 என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா h என்ன நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம h என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல r1 r2 எடுத்து எழுதிடலாம். r1 ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், 8. r2 ஈக்குவல் டு என்ன பார்த்தோன்னா 12. இந்த சைடு என்ன இருந்துச்சு, r1 h ஈக்குவல் டு r1² h ஈக்குவல் டு 4/3 r2³ அப்படின்னு இருந்துச்சா. இப்போ நம்ம எடுத்து வந்து என்னென்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். r1க்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 8. r1²ன்றதால 8 × 8 × ஹச்சை வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு இங்கே r2க்கு 12 × 12 × 12. மேலே தான் இந்த 12 வரணும். சரியா, நான் வந்து கீழே வந்து இடம் பத்தாமல் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். இந்த 3யும் 12யும் பண்ணால் 4ன்னு வருமா, 3 4 12. இந்த பக்கம் என்ன இருக்குது, 8 இருக்குது. 4 1 4 4 2 8. சரியா, இங்கே என்ன இருக்குது, 4 3 12, 4 2 வந்து என்ன 8. சரியா, இங்கே வந்து என்னென்னா 2 2 இருக்குது. ஸோ நம்ம என்ன இதெல்லாம் எடுத்து 4h ஈக்குவல் டு இங்கே மேலே வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது, 12 இருக்குது,
இன்னொரு 4 இருக்குது. இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஹச் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பெருக்கல் 12 எவ்வளோன்னா 36 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். 36 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அந்த உருளைக்கான உயரம். சரியா? இது மாதிரி ஒரு பொருளை இன்னொரு பொருளை உருவாக்கும் போது கன அளவு சேமாக இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன அளவு தான் சேமாக இருக்கும், பரப்பளவு கிடையாது. பரப்பளவு வித்தியாசப்படும், கன அளவு தான் சேமாக இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றில் வந்து என்னென்னா 1000 ரூபாய் அசல் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 1000 ரூபாய். அப்படின்னா P = 1000 அப்படின்னு எழுதிடலாம். ஓராண்டுன்னா என்னது? வருஷம் வந்து என்னென்னா ஒரு ஆண்டு, அதனால் N = 1. அடுத்தது 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. R = 10%. தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. SI வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = P × N × R/100. PNR/100 அப்படின்னு வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ ஈக்குவல்ட்டு என்னன்னா இவங்க என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Pக்கு பதிலாக 1000 ரூபாய் இன்ட்டு Nக்கு பதிலாக 1 இன்ட்டு Rக்கு பதிலாக 10 /100. அப்போ என்ன ஆகும்? கீழே வந்து 2 ஜீரோஸ் இருக்குது, மேலே ஒரு 0 2 0 ஈக்குவல்ட்டு எவ்வளோ வரும்னா 100 ரூபாய் அப்படின்னு வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியுக்கான பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். சரியா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஆண்டுக்கு X% வட்டி விகிதத்தில் X ஆண்டுகளும் X வட்டி விகிதமும் X கிடைக்கிற தனி வட்டியும் X அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு வந்து என்னென்னா X% வட்டி விகிதம்னா R = என்னது? X%, X%. எத்தனை ஆண்டுகள்? X ஆண்டுகள். அப்படின்னா N = X. தனி வட்டியோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க? SI = X. அப்படின்னா அசலோட மதிப்பு P என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா வந்து எழுதணும். SI = PNR/100. இந்த ஃபார்முலாவில் நம்ம எடுத்து எழுத போகிறோம். SI எவ்வளோ கொடுத்துருக்காங்க? X = P எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். N என்ன கொடுத்துருக்காங்கன்னா X இன்ட்டு R எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் X /100. சரியா? இப்போ என்ன X இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? P மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். மிச்சத்தெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பக்கம் கொண்டு வரும். P வந்து இங்கே இருக்குது, மேலே என்ன போகுது? 100 வந்து மேலே போயிடும், கீழே வந்து X வந்துடும். சரியா? P = 100/X அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். 100/X அப்படின்றது தான் அசல். சரியா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் பாருங்கள். மதிப்பை வந்து என்னென்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. √3 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இதோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபைனைட் டைம்ஸ்க்கு வந்து என்னென்னா போய்கிட்டே இருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து என்னென்னா ஒரு ஈஸியான ப்ரொசீஜரில் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா இந்த √3 மறந்துடுங்க, ஃபஸ்ட்டு இருக்க √3 மறந்துடுங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா என்ன வருது? √3 அதே தானே போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ நான் அதை எழுதுகிறேன் பாருங்கள். X = முதல்ல நான் என்ன எழுதுறேன்னா √3 சரியா? X = √3 இப்படி போய்கிட்டே இருக்குது. இது மாதிரி நான் எழுதிட்டேன். அடுத்தது என்னென்னா இந்த எக்ஸை வந்து எடுத்துகிட்டு இந்த 3 எடுத்துகிட்டு பார்த்தா இதை பார்த்தாலும் என்ன நம்மளுக்கு தெரியுது? X மாதிரி தான் தெரியுது. அதனால் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா X = √3. இந்த √3 தான் நான் எழுதியிருக்கேன், √3. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா Xன்னு எழுத போகிறேன். ஏன்னா அதை பார்த்தாலும் எனக்கு X மாதிரி தானே தெரியுது, அதனால் என்னென்னா X அப்படின்னு எழுத போகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா X = √3x அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? சாரி, இந்த வேல்யூவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். x² இந்த பக்கம் பண்ணால் 3x அப்படின்னு வந்துடும். 3x அப்படின்னு வருமா? ஓகே. இப்போ என்ன ஆகுது? இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. ஸோ இங்கே ஸ்கொயரை நான் அடிச்சிட்டேன், இங்கே x அடிச்சிட்டேன். இப்போ x = 3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க?
√3 இதோட மதிப்பு தானே கேட்குறாங்க. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸுக்கு தான் இந்த மதிப்பு, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், இந்த எக்ஸுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சது தான் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இது 3 அப்படின்னு அர்த்தம் ஆன்சர். 3ன்னு ஆன்சரில் எங்கேயாவது இருக்கா, 3 பவர் 1 அப்படின்னு இருக்குது. எனிதிங் பவர் 1 அப்படின்னா என்னென்னா அந்த நம்பர் தான். ஓகேவா, அதனால் என்னென்னா அந்த நம்பரையே போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த சம்மில் பாருங்கள், மீப்பெரு பொது வகுத்தியை வந்து என்னென்னா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா, மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கணும். முதல்ல இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏ க்யூப்னு கொடுத்துருக்காங்க, -9ax² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா a - 3x² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது மாதிரி மீப்பெரு வகுத்தி இது மாதிரிலாம் வந்து என்னென்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா பெருசாக இருக்கிறது எப்படி சுருக்கணும் அப்படின்னு பாருங்கள். சுருக்கினாலே என்னென்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சுருக்க போகிறோம். இது எப்படி சுருக்கிறது, இது எந்த ஃபார்ம்லாலே வர மாதிரி தெரியலையே அப்படின்னா இதுக்கு முதல்ல பொதுவாக என்ன இருக்குது, ஏ இருக்குது, ரெண்டுத்துலேயும் பொதுவாக. அந்த ஏவை வெளில எடுத்துருங்க. எடுத்துட்டா a² - 9x² அப்படின்னு வரும். ஓகேவா, இது வந்து இந்த a + b² a - b² எதுலேயுமே வந்து வர மாதிரி தெரில. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, நம்ம இது கூட இன்னொரு ஃபார்முலா படிச்சிருப்போம். a + b × a - b a² - b² அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த மாடலில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்படி எழுதலாம், ஏவை அப்படியே வச்சுப்போம். இது என்னென்னா ஏ வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், அப்போனா இங்கே என்ன எழுதுகிறோம், வெறும் ஏ மட்டும் தான் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுருவோம். 9 வந்து என்னென்னா ரூட் எடுத்தால் என்ன வரும், 3. எக்ஸு ஸ்கொயரை ரூட் எடுத்தால் எக்ஸ், அப்படின்னா a + 3x இங்கே ஒன்று வரும். திரும்ப இதே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போட்டு எழுதுவோம். a - 3x அப்படின்னு எழுதுவோம். சரியா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் தான் என்ன சொல்கிறாங்க, மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, மீப்பெரு பொது வகுத்தி இந்த மாதிரி ஒரு காரணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து என்னென்னா ஒரு நம்பரோ ஏதோ இருக்குன்னா ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, a - 3x². இந்த பக்கம் a × a + 3x × a - 3x 2 டேர்ம்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே இருந்தால் தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். இங்கே a இருக்குது, இங்கே a இருக்கா அப்படின்னா இல்லை, ஸோ இதை நம்ம எடுத்துக்க வேணாம். அது a + 3x இருக்குது, இங்கே a + 3x இந்த பக்கம் இருக்கா அப்படின்னா இல்லை, அதனால் எடுத்துக்க வேணாம். a - 3x இருக்குது, இங்கே a - 3x² இருக்குது. இதில் எதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எடுத்துக்கூடாது, வெறுசாக இருக்குல்ல அதை தான் எடுத்துக்கணும். a - 3x எப்போதுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்னதை தான் எடுத்துக்கணும். இதுவே மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கேட்பாங்க, எல்சிஎம்னா மீச்சிறு அப்படின்னு கேட்கும்போது ஹையஸ்ட் டிகிரியை தான் எடுத்துக்கணும். இது மாதிரி மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு கேட்கும்போது இருக்கிறதுலே லோயஸ்ட் டிகிரி தான் எடுத்துக்கணும். சரியா, அதுவும் எல்லாத்துலேயும் இருந்தால் மட்டும் தான் எடுத்துக்கணும், இல்லை அதுவும் எடுத்துக்கூடாது. இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. a - 3x ஒன்று ஸ்கொயரில் இருக்குது, இன்னொன்று வந்து சும்மா இருக்குது 1 இருக்குது டிகிரியில். ஸோ நம்ம டிகிரியில் 1 இருக்கிறத எடுத்துக்கிறோம், a - 3x அப்படின்றத எடுத்துக்கிறோம். சரியா, அதான் ஆன்சர் a - 3x அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 1³ + 2³ + 3³ இது மாதிரி ஒரு தொடர் வந்து போய்கிட்டே இருக்குது. இதோட உறுப்புகள்லாம் கூட்டினா மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டாங்க, 1296 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்னென்னா எத்தனை உறுப்புகளை வந்து கூட்டணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தொடர் போய்கிட்டே இருக்குது, அது கூட்டினா 1296 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை இந்த தொடர் வந்து எந்த நம்பர் வரையும் போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்போதுமே இது மாதிரி 1 2 3 வந்து என்னென்னா க்யூப் நம்பராகவே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா /2 அப்படின்றது அதோட கூட்டுத்தொகையோட ஃபார்முலா. இப்போ ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க, 1296 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எண்ணை தான் கண்டுபிடிக்கணும். எண் அப்படின்றது எவ்வளோ உறுப்புகள் இருக்குது அப்படின்ற எண்ணிக்கை. இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஸ்கொயராக இருக்குது, இந்த பக்கம் என்னென்னா ரூட்டாக வரும்.
அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போங்க. n+1/2 = √1296. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ரூட் எடுக்க போகிறோம். 1296 முதல்ல எதால் பண்ணி பார்க்கலாம், 2ஆல் பண்ணி பார்த்தா பெருசாக போகும். 4ல் போட்டால் வரும்னு நினைக்கிறேன். 4 3 12. அடுத்தது 9 இருக்குது. 4 2 8, மிச்சம் 1 இருக்கும். 4 4 16. அடுத்தது திரும்ப 4ல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 4 பண்ணால் 4 8 32, 4 1 4. அது 81 இருக்குது. 9 9 தான் 81. ஸோ 9 9 போட்டுடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும், n × n+1/2 ரூட்டை வந்து எடுத்தால் 1296க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 9 × 4 அப்படின்றது தான் வரும். 9 × 4. ஏன்னா நம்ம எடுக்கும்போது என்ன 1 தான் எடுப்போம், வர்க்க மூலம் எடுக்கும்போது. 9 × 4 ரெண்டுத்தையும் பெருக்குனா 36 அப்படின்னு நம்மளுக்கு வரும். சரி, இந்த 36 வச்சு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். அது n × n+1. அடுத்தது இந்த 2 36 பெருக்கணும். பெருக்குனா 72 அப்படின்னு வரும். எந்த நம்பரை அதே நம்பரோட 1 கூட்டி என்னென்னா 72 வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, ரூட் எடுத்துட வேண்டியதான். உள்ளே போனால் n² + n, இந்த பக்கம் வந்தால் -72 = 0 அப்படின்னு வரும். இதுக்கு வந்து நம்ம இப்போ ரூட் எடுக்க போகிறோம். n² + n -72 = 0. இப்போ n என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதான் கேள்வி. இப்போ பாருங்கள், 72 எதாலாம் பெருக்கலாம், எதாலாம் பெருக்குனா 72 வரும். 1 72 விட்ருக்கோம். 2 36, 3னா 72, 3னா 2 வரும், 1 இருக்கும், 4 24. 4ஆல் பண்ணால் 4 72 4 அப்படின்னா 4 1 மிச்சம் 3 8 18 இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். 6ஆல் பண்ணால் 6 12 வரும். 7ஆல் பண்ண முடியாது. 8ஆல் பண்ணும்போது 8 9 வரும். அவ்வளோதான். இதுக்கு மேலே போனால் திரும்ப இதே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா 2 நம்பரையும் வந்து என்னென்னா பெருக்குனா மைனஸில் வருது, -72. கூட்டினா ப்ளஸில் வருது. அப்போனா பெருக்குனா மைனஸில் வருது, கூட்டினா ப்ளஸில் வருதுன்னா என்ன அர்த்தம், சின்ன நம்பருக்கு தான் வந்து என்னென்னா மைனஸ் இருந்திருக்கு, கூட்டினா வந்து ப்ளஸில் தான் வருது. ஸோ என்னென்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸில் தான் இருந்திருக்கு. இப்போ அந்த 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 1 தான் இருந்திருக்கு, +1 அப்படின்றது தான் இருந்திருக்கு. அப்படின்னா எது இதில் மேட்ச் ஆகுது, 8 9 வந்து மேட்ச் ஆகுது. பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்குது, சின்ன நம்பர் 8 -8ல் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா நம்மளுக்கு ரூட் என்ன வரும், n - 8 n + 9 = 0 அப்படின்னு வரும். சரியா? அப்போ வந்து என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது இப்போ இது என்ன மீனிங், n - 8 × n + 9 = 0 அப்படின்னா என்ன அர்த்தம், n - 8 = 0ன்னு அர்த்தம். அது n + 9 = 0ன்னு அர்த்தம். n - 8 = 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா n = 8 அப்படின்னு வந்துடும். இதுவே n + 9 = 0ன்னு போட்டிங்கன்னா n = -9 அப்படின்னு வந்துடும். இந்த n = -9 வந்து தப்பு. n = 8 அப்படின்றது தான் கரெக்டு. ஏன்னா உறுப்புகள் வந்து என்னென்னா மைனஸில் இருக்க முடியாது. ஸோ n = 8 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். 2x + 3y, அடுத்தது 3x + 5y ரெண்டுத்துக்கும் விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. xy எப்படி எழுதுது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 2x + 3y, அடுத்தது 3x + 5y = 18/29 அப்படின்னு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா xyயோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்தையும் என்னென்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 29ஓட 2x 29 இது 2x + 3y = 18 × 3x + 5y அப்படின்னு வரும். இது பெருக்கிறது தான் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக இருக்குது. அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரி, 29ஓட 2 வந்து பெருக்குனா என்ன வரும், 2ஆல் பெருக்குங்க. உள்ள பெருக்குனா 2 9 18 1 வரும். மிச்சம் 2 2 4
5 வரும். 58x ப்ளஸ் 29 இன்ட்டு 3 3ஆல் பெருக்குங்க. 3 இன்ட்டு 9 27 வரும். 7 வரும், மிச்சம் 2 இருக்கும். அடுத்தது 3 இன்ட்டு 2 6 வரும், 2 இருக்கா, 87y ஈக்குவல் டு 18ஆல் வந்து ஃபஸ்ட்டு 3 பெருக்குங்க. 18ஆல் 3 பெருக்குன்னா 54x ப்ளஸ் 18ஆல் 5 பெருக்குன்னா 90y. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. எக்ஸை வந்து என்னென்னா இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஒய்யை வந்து என்னென்னா இந்த பக்கம் எக்ஸை வந்து என்னென்னா இந்த பக்கம் கொண்டு போகிறோம், ஒய்யை வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸை வந்து என்னென்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ஒய்யை வந்து என்னென்னா இந்த பக்கம் கொண்டு போகலாம். கொண்டு வந்தால் என்ன வரும் பாருங்கள், 4x அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 3y அப்படின்னு வரும். அப்போ x/y, xy ஒரு பக்கம் வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு வரும். 3:4 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி வந்து விகிதம் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு ஜஸ்ட்டு என்னென்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலே நம்ம ஈஸியாக விகிதத்தை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 5:x ஈக்குவல் டு x:12 அப்படின்னு வருது. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5/6 ஈக்குவல் டு என்னது, x/12. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் என்னென்னா குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 5 × 12 ஈக்குவல் டு x × 6 அப்படின்னா என்ன வரும், அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். x = 5 × 12/6. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம். 6 1 6, 6 2 12. இப்போ 5 × 2 என்ன, 10. சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 10 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கு 3 கேன் இருக்குது. இது 80 லிட்டர். அடுத்தது இது 100, இது என்னது 120. 3 கேன் வந்து இருக்குது மொத்தமாக 80 100 120. இது எல்லாமே என்னென்னா ஒரே அளவு கொண்ட கலனை வச்சு அளக்கணும். இப்போ இது 3 கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே என்னென்னா ஒரே அளவு உள்ள கலனை வச்சு தான் அளக்கணும். சரியா? இது மாதிரி அளந்து ஊற்றும் போது என்னென்னா கரெக்டாக முடிஞ்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு வச்சுப்போம். 10ஆல் வந்து என்னென்னா இந்த 80 லிட்டர் வந்து எத்தனை தடவை அளக்கலாம், 8 தடவை அளப்போம். இது வந்து என்னென்னா 10 தடவை அளப்போம். இது ஒரு 12 தடவை அளப்போம். சரியா? இது மாதிரி இத்தனை தடவை அளக்குறோம். இப்போ என்னென்னா கரெக்டாக அளக்க முடியுதா, மிச்சம் இல்லாமல் அளக்கணும். அது மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதிகபட்சமாக எவ்வளோ அளக்கலாம், அதிகபட்சமாக எவ்வளோ கொள்ளளவு இருக்கலாம் அந்த கலனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நான் 10 லிட்டர்னு போட்டிருக்கேன்ல, இது நான் சும்மா போட்டிருக்கேன், எல்லாமே 10ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இது இன்னும் அதிகபட்சமாக 20 அப்படின்னு கூட வந்து என்னென்னா இருக்கலாம். ஏன்னா வந்து அதிகமாக கூட வந்து என்னென்னா பிடிக்கலாம். 20ஆல் வந்து என்னென்னா பண்ணால் வருமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? இதை வந்து எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. 80 100 120 இந்த மாதிரி கேட்டுட்டு அதிகபட்சமாக எந்த கலனை வச்சு இதை அளக்கலாம் இப்படிலாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தட் என்னென்னா மீப்போவை ஜிசிடி இல்லைனா அது பேர் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க HCF அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல என்ன பண்ணுங்கள், எல்லாத்துலேயுமே ஜீரோஸ் இருக்குது. எல்லாமே ஜீரோஸ் இருந்தால் என்ன பண்ணலாம், 10ஆல் வந்து பண்ணலாமா, 10ஆல் பண்ணலாம். 10ஆல் பண்ணால் 8 வரும், 10 வரும், 12 வரும். அடுத்தது இந்த 3 நம்பருமே எதால் வகுக்க முடியும் அப்படின்னா 2ஆல் பண்ண முடியும். 2ஆல் பண்ணால் 2 4 8, 2 5 10, 2 6 12. சரியா? இதுக்கு மேலே இதை வகுக்க முடியுமா, 5 4 6 ஒரே எண்ணால் வகுக்க முடியாது. ஸோ அதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். 10 × 2 20 அப்படின்றது தான் இதுக்கான மீப்போவை. அப்படின்னா என்ன அர்த்தம், 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கலன். இதனால் என்ன பண்ண முடியும், இப்போ நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 20 லிட்டர் இதை வச்சு 80 லிட்டர் கரெக்டாக அளக்க முடியுமா, 4 தடவை அளக்கலாம். அடுத்தது 100 லிட்டர் வந்து 5 தடவை அளக்கலாம். அதோட கம்ப்ளீட் ஆகிடும் அந்த லிட்டர், அந்த எக்ஸ்ட்ராவாக மீறாது. 120 20ஆல் அளந்து பாருங்கள், ஒரு 6 தடவை அளக்கலாம். அதுக்கு மேலே என்னென்னா அந்த பால் வந்து மீறாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
இந்த கொஷினில் பாருங்கள், 5 நபர்கள் 5 வேலையை 5 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படின்னா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல என்னென்னா 5 நபர்கள் சொல்லிட்டாங்க. அப்படின்னா M1 = 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். M1னா என்னது அப்படின்னா மேன், அதை தான் நான் M1 அப்படின்னு சொல்கிறேன். M2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஏன்னா அடுத்த வேலைக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 50 நபர்கள் சேர்ந்து செய்கிறாங்க. M2 = 50 அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, வேலையை சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒர்க்குன்னு எடுத்துப்போம். ஒர்க் 1 = 5 வேலையை செய்கிறாங்க. இங்கே ஒர்க் 2 எவ்வளோ செய்கிறாங்க, 50 வேலை செய்கிறாங்க. அடுத்தது டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 5 நாளில் எடுத்துக்கிறாங்க. இங்கே டைம் 2 எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாள் செய்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எவ்வளோ ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு ஒரு குட்டியான ஃபார்முலா மாதிரி பார்ப்போம். M1T1/W1 = M2T2/W2. சரியா? இதை வச்சு வந்து என்னென்னா நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து கம்பேரிசனாக கேட்டாங்கன்னா, இவங்க இவ்வளோ வேலையை வந்து இவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க, அவங்க அவ்வளோ வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க, இல்லை எத்தனை பேர் வந்து இத்தனை வேலையை இத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க, எது கேட்டாலும் நம்ம இதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு M1 என்ன அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5 இன்ட்டு டைம் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5 டிவைடட் பை W என்னென்னா 5 = M2 என்னென்னா 50, T2 என்னென்னா தெரியாது, அப்படியே போட்டுக்க வேண்டியதான். W2 என்னென்னா 50. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேண்டதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 50 ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. 5 ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ T2 = என்ன வரும், 5 அப்படின்னு வரும். சரியா? T2 = 5 அப்படின்றது தான் ஆன்சர். இந்த மாதிரி கம்பேரிசன் ப்ராப்ளம் கேட்டால் இந்த மாடலில் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட்டில் வந்து என்னென்னா மிச்சம் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.